வணக்கம் நண்பர்களே. நான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நடிகர் விஜய் மறைமுகமாக தனது ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று தான் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. அவரை எப்படி அப்படி செய்தி கொடுத்தாரு, இல்லை நீங்கள் எப்படி எந்த செயல் மூலம் இதை உணர்ந்துக்கிட்டீங்க, இப்படி ஒரு கேள்வி வருதில்ல. சிறுபான்மை மக்களுக்கு அவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பார், ஏதோ மோரிப்பார், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்னு சொல்கிறத விட கிறிஸ்தவ வாக்குகளை வேண்டுமானால் அவர் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். ஆனால் சமத்துவ பொங்கலோ சமத்துவ தீபாவளியோ அதுக்கு ஒரு வாழ்த்தோ அவர் சொன்னதே இல்லை. இன்னைக்கு பொங்கல் தேனும் இன்னைக்கு. ஐயா, இது ஒரு தமிழர் திருநாள். விவசாயிகள் சூரியனுக்கு நன்றி சொல்லும் ஒரு திருநாள். அப்போ சூரியனை வழிபடும் முறை என்பது கிறிஸ்தவ மதத்திலும் இல்லை, இஸ்லாமிய மதத்திலும் இல்லை. அது அவர்களுடைய விருப்பம். இது இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளில் ஒன்று என்று தான் ஆகிவிட்டது. அது தமிழர் திருநாள் என்று சொன்னால் கூட இது இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு வழிமுறையாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்பதால் தான் பகிரங்கமாக சமூக வலைதளங்களை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் விழாவை கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா அப்படின்னா இல்லைன்னு தான் வரும். அப்போது எதுக்குமே வாயை திறக்காத ஊமையன் பட்டம் வென்ற அல்லது மௌன விரதம் இருக்கிற விஜய் இப்போ நான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார். அப்படி தான் இதை எடுத்துக்கணும். வாட் இம்ப்ளைஸ்? உங்கள் மௌனம் என்ன சொல்லுது? இன்னொன்று, ஒரு கோயில் விவகாரம் வருகிறது, அது ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக உருவெடுக்கிறது, தேவையற்ற பதட்டங்களை உருவாக்குகிறது. அங்கு சில கயவர்கள், அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கயவர்கள் உள்ளே புகுந்து குழப்ப பார்க்கிறார்கள். இது திருப்பரங்குன்றம். இத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மௌனமாகத்தான் இருப்பேன். முதுகு சாமியார் என்று ஒரு படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி உண்டு. முதுகு சாமியார்னால் ஒரு முகத்தை காட்டாமல் திரும்பி உட்காந்து அருள்வாக்கு சொல்வார் அப்படின்னு. அவர் பேசுகிறது யாரும் முகத்தை பார்க்க முடியாது, முதுகு சாமியார் அப்படின்னு. அப்போ அந்த முதுகு சாமியாருங்கிற கேரக்டர் ஏன் அப்படின்னா அவர் முன்னாள் குற்றவாளி. அதனால் அவர் முகத்தை பார்த்தா அவர் சாமியார் இல்லை, முன்னாள் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக அவர் முதுகை காட்டி உட்காந்துருப்பார். ஒரு படத்தில் நகைச்சுவையாக வருவது. அது மாதிரி ஒரு முதுகு சாமியாரா இல்லை ஊமை சாமியாரா ஒன்றும் தெரியல. பொங்கல் வாழ்த்தை இதுவரைக்கும் சொல்லலை. இப்போ நான் இந்த செய்தியை பதிவிடுற நேரம் 15 ஜனவரி 2026 12:30 மணி மதியம். இதுக்கப்புறம் ஒருவேளை சொல்லியிருந்தாருன்னா இந்த செய்தி நானே வாபஸ் வாங்கிக்கிறேன்.